இப்போ நம்ம குரூப் 4ல் ஜிகே அதாவது ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 2 கிளாஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட் சிந்துவெளி நாகரிகம். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இதில் வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 7 கொஸ்டின்ஸ் வந்து சிலது பிவைக்யூவில் மோஸ்ட்லி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹராப்பாவின் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஜெபு. ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத உலோகம் எது? இரும்பு வந்து அவங்க யூஸ் பண்ணதே இல்லை. ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத விலங்கு எது அப்படின்னா குதிரை. ஹரப்பா மக்கள் கடைபிடித்த சாகுபடி முறை இரட்டை சாகுபடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரட்டை சாகுபடி அப்படிங்கிறது புக்ல உங்களுக்கு டெஃபினிஷன் இருக்கு. ஸோ இப்போது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த இரட்டை சாகுபடினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸி, இம்பார்ட்டன்ட் தான். 4th கொஸ்டின், ஹரப்பா மக்கள் கடைபிடித்த சாகுபடி முறை இரட்டை சாகுபடி. 5th, ஹரப்பா மக்கள் வளர்த்த கால்நடைகள் என்னெல்லாம் அப்படின்னா ஆடுகள், மாடுகள், செம்மறி ஆடுகள். அடுத்தது, ஹரப்பா பண்பாட்டு மக்கள் அறிந்திருந்த ஆடை. சரியா? அவங்களுக்கு அந்த காலத்துல அவங்க டைம்ல அவங்க தெரிஞ்சிருந்த அவங்க ஆடை எது அப்படின்னா பருத்தி, அப்புறம் பட்டு. மோகன்ஜதாரோவின் முக்கியமான கட்டுமானம் எது அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும்ல, குளியல் குளம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது செகண்ட் பிவைக்யூல கேட்கப்பட்டிருக்கு, தேர்டும் பிவைக்யூல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இதுல வந்து இந்த லெசன்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸ்டோரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 35 to இப்போ 7 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கல. ஸோ டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 38 or 40 கொஸ்டின்ஸ்குள்ள தான் இந்த மாதிரி வந்திருக்கும். எல்லாமே வந்து நீங்க எதுவுமே வந்து இதுல ஸ்கிப் பண்ணவே முடியாது. அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் தான் இது, மோகன்ஜதாரோ லெசன். ஸோ இது வந்து நீங்க ஸ்டோரியா படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இந்த லெசன்ல எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு நாள் உட்காந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்மளுக்கு போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த லெசன் ஜஸ்ட் ஒரு 10 minutesலயே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹிஸ்டரி இந்த லெசன் தானே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டோட்டலா எவ்வளோ பாயிண்ட்ஸ்னா இங்க பாருங்க, 38 பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? இதுல வந்து நான் 7 தான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இந்த 38 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ஹரப்பா லெசன் வந்து முடிஞ்சிடும். ஓகே, இதுல ஒரு பிவைக்யூ இங்க பாருங்க, ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத விலங்கு குதிரை. ஸோ இது பிவைக்யூல கேட்கப்பட்ட கொஸ்டின். அதுதான் நான் உங்களுக்கு 3rd கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான். அதே மாதிரி இங்க ஒரு கொஸ்டின் பிவைக்யூ இருக்க பாருங்க. இந்த லெசன்ல சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகள் என்னன்னா மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு. அதுல மேற்குல பாகிஸ்தான்ல ஈரான் எல்லையில் உள்ள சட்கா ஜெண்டர் அப்படின்ற பகுதி, இது வந்து புக்ல இருக்கும். ஓகேவா? அதே வடக்குல பாத்தீங்கன்னா ஷார்டுகை அதாவது ஆப்கானிஸ்தான், கிழக்குல அலம்கிர்பூர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு, தெற்குல டைமாபாத் மகாராஷ்டிரால இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பிவைக்யூல கேட்கப்பட்டது. பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். கண்டிப்பா இதுல இருந்து 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் 2 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கப்படும். இந்த போல பிவைக்யூ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.